ஒரு ரீசெண்டாக ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு கிளாஸில் வந்து இப்போ அந்த பசங்க இருக்காங்களே இந்த லாஸ்ட்டில் பசங்களை அந்த லாஸ்ட் ரோவில் லாஸ்ட் 4 rows எழுந்துறீங்க. இப்போது இங்கே வந்து ஒரு 3 டீம் இருக்காங்களா, நம்ம கண்ணு முன்னாடி இந்த 3 டீம் இருக்காங்க. ஃபஸ்ட்டு டீம் அதாவது அந்த லாஸ்ட் ரோவில் நிற்கிறாங்கல்ல, அவங்கக்கிட்ட ஒரு எஸ்ஸே எழுத சொல்கிறேன். உங்கள் ஃபோனை யாரும் யூஸ் பண்ணக்கூடாது, ஜஸ்ட்டு பேப்பர் பேனா மட்டும்தான் கொடுப்பேன், நீங்கள் எஸ்ஸே எழுதணும் அப்படின்னு சொல்லிடுறேன். இது ஒரு குரூப்பு. அடுத்தது 2 row உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட அதே டாப்பிக்கை கொடுத்து நீங்கள் கூகுளில் மட்டும் சர்ச் பண்ணி எழுதலாம் அப்படின்னு சொல்கிறேன். செகண்ட் குரூப்பு. தேர்ட் குரூப்பிட்ட நீங்கள் சாட் ஜிபிடியுமே யூஸ் பண்ணி அந்த எஸ்ஏவை நீங்கள் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். இந்த 3 குரூப்புமே எஸ்ஏ எழுதி கொடுத்துருவாங்க. இவங்க எஸ்ஏ எழுதும்போது இவங்களோட பிரெயினை ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐ வச்சு அசஸ் பண்ணுறோம். ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐ அப்படின்னா என்னென்னா, நான் இப்போ கையசைக்கிறேன், நான் பேசுகிறேன், என்னோட டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் ஆஃப் பிரெயின் வந்து ஆக்டிவேட் ஆகும்ல, அது எந்தெந்த ஏரியாலாம் ஆக்டிவேட் ஆகுதுன்னு படிக்கிறது தான் ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐ. அது நமக்கு அழகாக கோட் பண்ணி காமிச்சிடும். இந்த 3 குரூப்புக்கும் திருப்பி டாஸ்க்கு கொடுக்குறாங்க. ஒரு 3 months கழித்து அந்த பிரெயின் அனலைஸ் பண்ணுறாங்க. அனலைஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அந்த லாஸ்ட்டாக அந்த குரூப் இருக்குது பார்த்துங்கன்னா, பேப்பர் பேனா மட்டும் கொடுத்தோமே, அவங்களோட பிரெயின் வந்து ரொம்ப அழகாக ஆக்டிவேட் ஆகுதான். அடுத்தது கூகுள் இது இருக்குல்ல, சர்ச் பண்ணி எழுதுங்கன்னு சொன்னது அவங்கள விட கம்மி. சாட் ஜிபிடிக்கு சுத்தமாக. உங்களுக்கு இல்லை பசங்களா, சாட் ஜிபிடியை யூஸ் பண்ணி எழுதுறவங்களுக்கு தேங்க்யூ, ப்ளீஸ் பி சீட்டட். இதுதான் நம்ம வந்து எலக்ட்ரானிக் கேஜெட்ஸை நமக்கு தேவைக்கு பயன்படுத்தணும், நம்ம அதோட ஸ்லேவ் ஆகிடக்கூடாது. பி த மாஸ்டர் ஆல் த டைம். அதுதான் நம்ம மைண்டுக்கு சொல்லிக்கணும். ஸோ குவாலிட்டி ஆஃப் ஃபஸ்ட்டு கம்யூனிகேஷன், அடுத்தது குவாலிட்டி ஆஃப் ஆக்ஷன். ஆக்ஷனுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ நம்ம ஒரு வேலையை எப்படி செய்யணும்னு உணர்ந்து செய்யணும். உணராமல் செஞ்சோம்னா லைஃப் பிகம்ஸ் கொஷின் மார்க். அதுதான் இப்போ இந்த வந்து நம்ம காலேஜில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நம்ம வந்து டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிலேருந்து வந்திருக்கலாம், டிஃப்ரெண்ட் ரிலீஜன்லேருந்து வந்திருக்கலாம், எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ்லேருந்து வந்திருக்கலாம். பட் we are treated equally, we respect all. ஸோ இது எல்லாமே நமக்குள்ள ஒரு விஷயம் இருக்கணும். நம்ம மீனிங்ஃபுல்லாக நம்ம லைஃப்பை இந்த அடுத்து நம்ம காலேஜுக்கு என்ன பண்ணலாம். ஸோ இப்போ இந்த 5 years கழிச்சு நீங்கள் என்ன யோசிக்கலாம், நான் வந்து ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கராக இந்த ஸ்டேஜில் வந்து பேசுவேன், அந்த அளவுக்கு என் டேலண்ட்டை வளர்த்துக்குவேன் அப்படின்னு கூட நீங்கள் விஷுவலைஸ் பண்ணலாம். ஐ பிகம் த ஆர்கிடெக்ட் ஆஃப் மை டெஸ்டினி. ஸோ நம்ம இன்ஜினியரிங்க்கு அப்புறம் என்ன பண்ண போகிறோம், இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத இப்போயே நீங்கள் டிசைட் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் டிஸ்ட்ராக்ஷனை அவாய்ட் பண்ணலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னோட பர்சனல் எக்ஸாம்பிளே சொல்கிறேன், இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அவாய்ட் பண்ணால் தான் சக்ஸஸ் ஆக முடியும்னு சொல்லிட்டு. என்னோட பையன் அஸ்வின் கார்த்திக், அவன் வந்து இப்போ சிஎம்சி வெள்ளூரில் ஃபஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணியிருக்கான். அவன் இந்த வருஷம் ட்ரிச்சி நீட் டாப்பர், ட்ரிச்சியோட டாப்பர். ஸோ அவன்கிட்ட நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி 10th முடிச்சதுக்கப்புறம், தம்பி 11th 12th நீ படிக்கிற, நீ யூடியூப்பு இந்த இன்ஸ்டா இதிலெல்லாம் ஆக்டிவாக இருந்தீன்னா உன்னால் உன்னோட கோல் அச்சீவ் பண்ண முடியாது, அதனால் நீ யூடியூப் பார்க்கறத ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணு, நீ நல்லா படிக்கிற வேலையை மட்டும் செய். அந்த நிமிஷத்துலேருந்து இப்போ அவன் வந்து 3 years முடிச்சுட்டான். இந்த நிமிஷம் வரைக்கும் யூடியூப்பும் பார்க்க மாட்டான், இன்ஸ்டாவும் பார்க்க மாட்டான். பார்க்காததுனால தான் அவனால் ஃபஸ்ட்டு வர முடிஞ்சுது. இப்போ வந்து வேர்ல்டுலேயே சிஎம்சி வெள்ளூர் தான் 2nd best காலேஜ் இன் வேர்ல்டு. அதில் அவனுக்கு பிளேஸ்மெண்ட் கிடச்சிருக்கு. ஸோ அவன்கிட்டேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, என்னால் கூட டிஸ்ட்ராக்ஷன்ஸை கொஞ்சம் தான் அவாய்ட் பண்ண முடியும். பட் அவன் இந்த நிமிஷம் வரைக்கும் ஃபோனை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுருக்கான். ஸோ ஒரு சின்ன வார்த்தை ஒரு நாள் தான் நான் சொன்னேன், ஆனால் அவன் ஓகே நம்ம அம்மா சொல்கிறாங்க, ஓகே நம்ம டிஸ்ட்ராக்ஷன் அவாய்ட் பண்ண, ஓகே மம்மி நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னா, அதுலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் செய்கிறதில்ல. ஸோ ஒரு காலேஜிலேருந்து நம்ம இப்போ நீங்கள் உங்களுக்காக ஏன் வந்து இந்த லிவிங் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் உணரணுன்றதுக்காக தான். இப்போ நான் என்னோடய ஓபிலாம் விட்டுட்டு இங்கே வந்து திருப்பி போய் நான் இப்போ பேஷண்ட்ஸ் பார்க்கணும். ஸோ ஏன் நான் இந்த காலேஜுக்கு வந்திருக்கேன், ஐ வாண்ட் டு கிவ் சம் மீனிங்ஃபுல் எக்ஸிஸ்டன்ஸ், அவ்வளோதான்.
ஸோ இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ 200 பேர் இருக்கிறீங்களா, 200 பேரில் ஒரு 100 பேராவது இந்த டாக்கை ஓகே நம்ம இதெல்லாம் செய்யணும், நம்ம சப்கான்ஷியஸ் பிரெயினை ட்ரெயின் பண்ணணும், அதுக்கு டெய்லி ஒரு விஷயம் நம்ம கொடுக்கணும். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன் பண்ணி என்னோட தாட் ஃபார்ம் எப்படி இருக்குது, என்னோட ஆக்ஷன் எப்படி இருக்குது, என்ன மற்றவங்களோட எப்படி பேசுகிறேன் பழகிறேன் எல்லாத்தையும் மாற்றும் போது தான் நீங்கள் ஒரு அழகான ஒரு லைஃப்பை லீட் பண்ண முடியுன்றதை புரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ எல்லா மொமெண்ட்டுமே நம்ம ஒரு அவேர்னஸோடு இருக்கும்போது தான் நம்ம லைஃப்பை பியூட்டிஃபுல்லாக எடுத்துகிட்டு போக முடியும். எவ்வளோ பேர் முடிச்சுட்டு வேலை இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நீங்கள் இப்போ வந்து டிபெண்ட்டாக இருக்கிறீங்க, பட் இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு இந்த எஜுகேஷன் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுதுன்றதை நம்ம உணர்ந்து தான் படித்தாகணும். ஏன்னா இப்போ காம்படிட்டிவ் வேர்ல்டு, ஒரு 100 சீட்டுக்கு எவ்வளோ பேர் எக்ஸாம் எழுதுறாங்க, 1,00,000 பேர் எக்ஸாம் எழுதுறாங்க. அவ்வளோ காம்படிட்டிவாக இருக்குது. இப்போ வந்து யார் படிக்கிறான்றது முக்கியம் இல்லை, யார் தன்னோட ஸ்கில்லை டெவலப் பண்ணுறா, யார் டிசிப்ளின்டாக இருக்கிறா, யாரால இந்த ஒர்க்கை கொடுத்தா இப்போ உங்கள் கிளாஸ்லேயே எவ்வளோ 50 பேர் கூட இருக்கலாம், ஆனால் உங்கள் டீச்சருக்கு தெரியல, உங்கள் ப்ரொஃபஸருக்கு தெரியல யார்கிட்ட கொடுத்தா இந்த வேலை நடக்கும்னு. ஸோ அதுதான் அவங்க சப்கான்ஷியஸ் பிரெயினில் உங்களை பற்றி ஃபீட் பண்ணி வச்சுருக்கிறீங்க. ஸோ அதனால் பி அ குட் லிசனர் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அதை ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணுங்கள். இப்போ சொன்ன விஷயங்களெல்லாம் ப்ராசஸ் பண்ணுங்கள். இப்போ திருப்பி கண்ணை மூடுங்க, நான் சொன்னதை திருப்பி சொல்லாமா? இப்போ திருப்பியும் நீங்கள் கண்ணாடி முன்னாடி இருக்கிறீங்க. இப்போ உங்களோட விஷுவலைசேஷன், அந்த இமேஜினேஷன் கெப்பாசிட்டி டக்குன்னு வரும் பாருங்கள். இப்போ கண்ணாடியை நீங்கள் தேட தேவையில்லை, டக்குன்னு நீங்கள் கண்ணாடி முன்னாடி நின்றுவீங்க. இப்போ சின்ன ஸ்மைல் பண்ணுறீங்க. I believe that I am the master of my life. I begin to live with faith and I become the architect of my life. இப்போ நீங்கள் உங்களுக்குள்ளேயே சொல்லுங்கள், ரிப்பீட் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் சொல்லுங்கள். ஓகே, open your eyes. Appreciate yourself. சரியா? இப்போல்லாம் வந்து ட்ரக் அடிக்ஷன் அப்படின்றது ட்ரிச்சியில் ரொம்ப காமன். செகண்ட் காமன் பிளேஸ் இன் தமிழ்நாடு, செகண்ட் மோஸ்ட் காமன். ஸோ எல்லாமே ஈஸியாக கிடைக்குது. மாதிரிலாம் எதுக்கும் கஷ்டப்படவே தேவையில்லை, எல்லாமே இப்போ ஈஸி தான். லவ் பண்ணுறதும் ஈஸி, பிரேக்கப் பண்ணுறதும் ஈஸி, ட்ரக் அடிக்ட் ஆகிறதும் ஈஸி, எவ்ரி திங் ஈஸி நவ். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமே கஷ்டம். லவ் பண்ணுறதும் கஷ்டம், அதை பிரேக்கப் பண்ணுறதும் கஷ்டம், கல்யாணம் பண்ணுறதும் கஷ்டம். இப்போ கல்யாணம் டிவோர்ஸ் கூட ஈஸி ஆகிடுச்சு. அந்த மாதிரி ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கீங்க, நிலையில்லாத உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. எல்லா ரிலேஷன்ஷிப்புக்கும் வேல்யூ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களை வேல்யூ பண்ணுங்கள். டைம் தான் நமக்கு கடவுள் மாதிரி. டைம் போயிடுச்சுன்னா கிடைக்காது. டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுங்கள். எந்த இடத்துல என்ன விஷயம் பார்த்துட்ருக்கோம், என்ன விஷயம் செஞ்சிட்ருக்கோமோ மைண்ட்ஃபுல் லிவிங் பண்ணுங்கள். மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த ஹாலில் இருந்தால் நான் இந்த ஹாலில் என் மனசு உடம்பு ரெண்டுமே இந்த ஹாலில் தான் இருக்கணும். அந்த அந்த அவேர்னஸே இல்லை அப்படின்றப்ப யூ கான்ட் அச்சீவ் எனிதிங். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ மைண்ட் அண்ட் பாடி ரெண்டையும் லிங்க் பண்ணுற யூனியன் எதுன்னு கேட்டிங்கன்னா யோகா. யோகா அண்ட் மெடிடேஷன் தான் யூனியன் ஆஃப் பாடி அண்ட் மைண்ட். சரியா? நம்மளோட பாரம்பரியமே வருமுன் காப்பது தான், ப்ரிவென்ஷன் தான். ப்ரிவென்ஷன் ப்ரிவென்ஷன் ப்ரிவென்ஷன். ஸோ நமக்கு வந்து பதஞ்சலி முனிவர் யோக சூத்ரா கொடுத்துட்டு போயிருக்காரு. அதில் இந்த யோகா பண்ணால் டயபெட்டிஸ் வராது, இந்த யோகா பண்ணால் ஹைப்பர் டென்ஷன் வராது, இந்த யோகா பண்ணால் மெமரி இம்ப்ரூவ் ஆகும், இந்த யோகா பண்ணால் பீரியட்ஸ் ரெகுலர் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு சூரிய நமஸ்காரம். சூரிய நமஸ்காரத்தில் வந்து இந்த 12 ஸ்டெப்ஸ் ஆஃப் ஆசனாவையும் நீங்கள் டெய்லி ஒரு 6 செட்ஸ் பண்ணிட்டீங்கன்னா எண்டோக்ரைன் கிளாண்ட் எல்லாமே ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ நான் சூரியனை எக்ஸாம்பிள் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த சூரியன் மாதிரியே நம்ம உடம்புக்குள்ளேயும் ஒரு சோலார் சிஸ்டம் இருக்குது. அந்த சோலார் சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்ணுறதே சூரிய நமஸ்கார் தான். ஸோ யோகா அப்படின்றது உங்கள் பாடியை மைண்டை கனெக்ட் பண்ணும், உங்களோட ஃபோக்கஸை இம்ப்ரூவ் பண்ணும், டிஸ்ட்ராக்ஷன்ஸை அவாய்ட் பண்ணும்.
நான் நைட்டு செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த டைமில் நீங்கள் ஜஸ்ட் அப்படியே உங்கள் மூச்சை கவனிச்சுட்டு உங்களோட அந்த அஃபர்மேஷனை திருப்பி நினைக்கும் போது கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த யூனிவர்ஸ் கொண்டு வந்து உங்கள்கிட்ட தள்ளும். யூ ஆர் த மேக்னெட். வாட் எவர் யூ வாண்ட் டு அச்சீவ், யூ ஆர் அட்ராக்டிங் தோஸ் திங்ஸ். சரியா? மனசு நினைக்காத கண்ணால் பார்க்கவே முடியாது. மனசு நினச்சா மட்டும்தான் கண்ணாலவே பார்க்க முடியும். ஸோ உங்கள் மனசை நினைங்க, நல்ல விஷயங்களை நினைங்க, நல்ல விஷயங்களை நோக்கி ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ எல்லாமே கரெக்ட் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு எதுன்னா தாட் ஃபார்ம் தான். ஸோ பிகம், ஃபெய்த்து, பிலீஃப் அப்படின்றதே தாட்ஸ் தான். சரியா? ஸோ அந்த தாட்ஸை வந்து நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு தான் இப்போ இவ்வளோ நேரம் நான் உங்களுக்கு பேசியிருக்கேன். இதில் ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ இந்த அஃபர்மேஷன் எல்லாரும் சேர்ந்து திருப்பி சொல்கிறீங்களா நீங்களாவே? ட்ரை பண்ணுங்க. சரி, நான் சொல்றேன், என் கூட சேர்த்து சொல்றீங்களா? I believe that, என் கூட சேர்ந்து சொல்லுங்க, ரிப்பீட் பண்ணாதீங்க. I believe that I am the master of my life. I begin to live with faith and I become the architect of my destiny. Destiny is decided by your thoughts. So இது எல்லாமே ஒரு சர்க்கிள். தாட்ஸ், பிலீஃப், ஃபெய்த், அதுக்கப்புறம் தான் ஆக்ஷன், ஆக்ஷனுக்கு அப்புறம் ரிப்பீட்டட் ஆக்ஷன் பிகம்ஸ் யுவர் ஹேபிட், ஹேபிட் டிசைட்ஸ் யுவர் டெஸ்டினி. உங்களோட கேரக்டர், உங்களோட பர்சனாலிட்டி, உங்களோட டெஸ்டினி எல்லாத்தையும் டிசைட் பண்ணுறது உங்களோட தாட்டு தான். தாட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இப்போ நான் சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன். டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன். ஃபோக்கஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யோகா, மெடிடேஷன் அதெல்லாமே செய்யுங்க. உங்களோட டைமை படிப்புக்காக இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் நல்லா படித்து வெளியில் வர முடியும். உங்கள் டைமை உங்கள் ஹெல்த்துக்காக இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் ஹெல்த்தியாக இருக்க முடியும். நிறைய பேஷண்ட்ஸ் என்கிட்ட வருவாங்க, மேம் எனக்கு அது பண்ணுது இது பண்ணுது. சரி, உங்கள் டைம் வந்து எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஒன்று பிஸ்னஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு கடை வச்சுருப்பாங்க, இல்லை பேங்க்கில் ஒர்க் பண்ணுவாங்க, இல்லை டீச்சர்ஸாக இருப்பாங்க, ஹெச்எம்மாக இருப்பாங்க. எல்லா கேட்டகரி ஆஃப் பீப்புளும் சொல்கிற ஒரே வார்த்தை, எனக்கு டைம் இல்லை எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு. 24 hours தான் எல்லாருக்குமே. அதில் நம்ம ஹெல்த்தை ப்ரியாரிட்டைஸ் பண்ணோம்னா நம்ம சாப்பிட்ற உணவுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், உடற்பயிற்சிக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், நல்லா தூங்கணும். தூங்குறது வந்து நம்ம ஒரு ஸ்லீப் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணணும். நைட்டு ஒரு 10-10:30க்கு தூங்கிடணும். காலையில் எழுந்திரிச்சு ஸ்டார்ட் த டே வித் ஒரு பாசிட்டிவ் வைப். இப்போ நான் சொல்லிக் கொடுத்த அஃபர்மேஷனு இதுதான் சொல்லணும்னு கிடையாது. உங்களுக்காக நீங்கள் எதை வேணாலும் க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணி அதை சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஒரு வாக் போங்க, யோகா பண்ணுங்கள், ஒரு ½ an hour எக்ஸசைஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஒரு பரபரப்பே இல்லாமல் லைஃப்பை லீட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு 25-30 வரும்போது ஹைப்பர் டென்ஷனோ, டயபெட்டிஸோ, ஹார்ட் அட்டாக்கோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் அழகாக லைஃப்பை லீட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இப்போ இருக்கிற ஏர் பொல்யூஷனே நம்மளோட லைஃப் ஸ்பேனை 5 years குறைக்குது. ஸோ 5 years குறைக்குது. இப்போல்லாம் கேன்சரோட இன்சிடென்ட்ஸ் அதிகமாகிட்டே போகுது. அதுக்கு முக்கிய காரணம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு. ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கக்கூடாது, பீஸ் ஆஃப் மைண்டோடு இருக்கணும். அதுக்கு யோகா அண்ட் மெடிடேஷன் தான் வெரி இம்பார்ட்டன்ட் டூல். சரியா? யார் யாரெல்லாம் இதில் யோகா பண்ணுறீங்க இது வரைக்கும்? இப்போ நான் சொன்ன சூரிய நமஸ்கார் எனக்கு தெரியுன்றவங்க கை தூக்குங்க. பசங்களா? டீச்சர்ஸை கேட்கல. சூரிய நமஸ்கார் அப்படின்றத நான் கேட்டிருக்கேன் மேம், நான் பண்ணியிருக்கேன் மேம் அப்படின்றவங்க ஓகே, சூப்பர். ஜென்ஸ்லடாப்பா பசங்களா? நாங்களாம் ஜிம் ஒர்க் அவுட் தான் போவோம். ஆனுவல் பேக்கேஜ் எடுப்போம், ஆனால் ஒரு 10 நாள் தான் போவோம். ஸோ எனிவே, ஆல் த பெஸ்ட். எல்லாருமே என்ஜாய் பண்ணீங்களா? என்ஜாய்மெண்ட் வித் கமிட்மெண்ட். சரியா? சும்மா ஜாலியாக பேசிட்டு சிரிக்கிறதுக்கு பேர் என்ஜாய்மெண்ட் கிடையாது. கமிட்டடாக இருக்கிறதுக்கு பேர் தான் என்ஜாய்மெண்ட். ஷார்ட் டேர்ம் என்ஜாய்மெண்ட் நமக்கு என்றைக்குமே தேவையில்லை. லாங் டேர்ம் கோல் தான் நம்மளோட என்ஜாய்மெண்ட். சரியா? ஓகே, தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். மூளை
நரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரிதான் என்ன, மூளை என்னும் மூலவர், பக்கவாதத்தையும் வெல்லலாம், நலவாழ்வு 40 நம் கைகளில் மற்றும் வலிப்பு நோய் அறிவோம் தெளிவோம் புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்.